காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் போட்டதுக்கப்புறம் 3 to 4 minutes பன்னீர் வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும். 3 to 4 minutes நீங்கள் டைமர் ஆன் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் குருமா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி எப்படி போடலான்னு பார்க்கலாம். இத்தனை நாள் நான் எப்படி சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன்னா, ஆயில் போட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு எடுத்து போட்டு நாம் இது பண்ணுவோம், ஓகேங்களா? அப்படி தான் நான் இத்தனை நாளாக பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஹிந்திக்காரங்க வந்து போடும்போது நல்லா புசு புசுன்னு இருக்கும். அது ஏன் நம்மளால் வந்து பண்ண முடிய மாட்டேங்குதுன்னு நானும் நிறையா வந்து தேடி தேடி பார்த்தேன். ஒரு சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு அது என்ன சொல்கிறது ட்ரிக்ஸ் வந்து எனக்கு வந்து கிளிக் ஆச்சு. என்னென்னா, ஆயில் போடாமல் ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி போட்டு அதை நல்லா ஹீட் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு இந்த பபிள்ஸாக வரும். இந்த பபிள்ஸ் வரும்போது நம்ம வந்து இந்த தோசை திருப்பி இருக்குதுல்ல, அதை வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அது அப்படியே புசு புசுன்னு வரும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி புசு புசுன்னு உங்களுக்கு வரும். வந்ததுக்கப்புறம் அது நல்லா புஷ்ஷுன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் மாவு உருட்டுறீங்கன்னா அந்த 2 லேயராக அப்படியே சாஃப்டாக அப்படியே வரும், 2 லேயராக அப்படியே வரும். நீங்கள் பிச்சிங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டரும் ஆட் பண்ணலாம். பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயிலை கம்பேர் பண்ணும்போது பட்டர் போட்டு பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ரெசிபிஸ்